வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 வேதியியலுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். 1 மார்க் புக் பேக் பார்த்துக்கோங்க, 2 மார்க்கை டிஸ்கஸ் பண்ணலாம். மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய், நவீன அவர்தான விதியினை எழுதுக, அதே மாதிரி 2 எடுத்துக்காட்டுடன் அகப்பண்புகளை விளக்க, லீச்சாட்லியர் ரொம்ப முக்கியம், ஆல்கஹால் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் வினைசெயல் தொகுதியினை எழுதுக, தூண்டல் விளைவு பற்றி சுருக்கமாக எழுதுக, பிணைப்பில்லா உடனிசைவு என்றால் என்ன. அதே மாதிரி 6x3 18 இதில் பின்வரும் சேர்மங்களில் அடிக்கோடிட்ட தனிமங்களுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதே மாதிரி மூளை விட்ட தொடர்பை உதாரணத்துடன் விளக்குக, ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜனை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் கிப்ஸின் கட்டில ஆற்றலின் சிறப்பியல்புகள் யாவை, ஹெச்ஐ உருவாதல் சமநிலைக்கான கேபி மற்றும் கேசி மதிப்பை வருவி, ஒளி சுழற்சி மாற்றியத்தை பொருத்தமான உதாரணத்துடன் விளக்குக, கரிம சேர்மத்தில் கந்தகத்தை எவ்வாறு கண்டறிவாய், எலக்ட்ரான் கவர் காரணி மற்றும் கருகவர் காரணி என்றால் என்ன, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5x5 25 இதில் அவகோட்ரா எண்ணை வரையறுக்கவும், அயனி ஆரம் கணக்கிடும் பாலிங் முறையினை விளக்குக, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சினேற்றியாகவும் ஒடுக்கியாகவும் செயல்பட முடியும், இக்கூற்றை பொருத்தமான உதாரணத்துடன் உறுதிப்படுத்துக. அதே மாதிரி நல்லியல்பு சேர்மம் கேட்டிருக்காங்க. சோடியம் குளோரைடு படிகத்தின் படிக ஆற்றலை கணக்கிடும் முறையாக பாரன்ஹேபர் கூற்றை விளக்குக, வெப்ப இயக்கவியலின் 3வது விதியினை கூறுக, சமநிலை வினையின் திசையினை எவ்வாறு கணிப்பாய் என்பதை விளக்குக, கேபி மற்றும் கேசிக்கு இடையே உள்ள உறவை பெறவும், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா படிவரிசை சேர்மம் பற்றி எழுதுக, எலக்ட்ரோமெட்ரிக் விளைவை விளக்குக, சேர்மத்தில் உள்ள குளோரின் சதவீதத்தை கணக்கிடுக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கேபிக்கும் கேசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். தேங்க்யூ.